நல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 34 அமைச்சர்ல 12 பேர் ஏடிஎம்கே காரங்க. ஆமா. என்ன கட்சி நடத்துறீங்கன்னு கேள்வி வருமா? அப்ப நீங்க திமுகவா அதிமுக கேள்வி வரும்ல? அப்ப திமுக ஆள் இல்லைன்னு சொல்லுங்க. அண்ணன் நேருக்கு என்ன துறை கொடுத்துருக்கீங்க? செந்தில் பாலாஜி என்ன துறை கொடுத்தீங்க? ஏவாவுக்கு என்ன துறை கொடுத்துருக்கீங்க? மத்தவங்க என்ன துறை கொடுத்தீங்க? ரகுபதிக்கு எவ்வளவு அறிவாலயத்தை கொடுக்குறீங்க? மத்தவங்க என்ன கொடுக்குறீங்க? சத்தியமூர்த்தி எப்படி இருக்காரு? இவர் எப்படி இருக்காரு? கேட்க சார் எங்க இருக்காரு? மத்தவங்க அப்ப நீங்க வந்து ஏடிஎம்கே வந்தவங்க தான் டிஎம்கே ஏடிஎம்கே போய் நாங்க வந்துருக்கலாம் தான் நினைப்பாங்க. அப்ப நீங்க உங்க கட்சியிலேயே மாடா ஓடா தேஞ்சு உழைச்சு நான் ஒரு பேச்சுக்கிறேன். திரு கம்பம் செல்வேந்திரன், கம்பம் அரசேந்திரன் எல்லாருமே அங்க வந்து பல பேர் அங்க வந்திருக்காங்க. அவர்கள் கடைசி வரைக்கும் அங்க உட்கார்ந்துருக்கணும். நேத்து வந்து டிஎம்கே ஒருத்தர் எம்பி ஆயிருவார், ஒருத்தர் மந்திரி. அப்ப நான் வந்து அவ்வளவு உழைச்சேன். அப்ப எனக்கு என்ன இருக்கு? ஏடிஎம்கே வந்து கே சார் வந்து வந்துருவார். அவருக்கு முக்கியத்துவம் தமிழ் விருதுநகர்ல டிஎம்கே ஒழிச்சதே அவர் தான். அவர் டிஎம்கே கொடுத்துருவீங்க. அப்ப டிஎம்கே காரங்க என்ன யோசிப்பான்னு பாருங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் நீங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி எல்லாம் பேசிருக்கீங்க. அந்த எப்பயுமே பேசிருக்கேன். இல்ல அதுதான். எப்பயுமே ஆனா நீங்க இப்படி பேசியும் ஒருத்தர் கூட ஏடிஎம்கேக்கு போல. எனக்கு ஏங்க நான் ஏடிஎம்கேல ஆள் சேர்த்துட்டு இருக்கேனாங்க. எனக்கு அது வேலையாங்க. நான் சொல்ல வர கருத்தை சொல்றீங்க. ஆனா அந்த தொண்டர்கள் திமுக, உதயசூரியன், ஸ்டாலின், கலைஞர் நிக்கிறாங்க. ஒரு புள்ளி உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். 2019 திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளையும் 2026 திமுக கூட்டணி வாங்க போற வாக்குகளும் பாத்துக்குங்க.